ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மாத்தூர் தொட்டில் பாலம். மாத்தூர் தொட்டில் பாலம் யாராலும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எஸ்ன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி போகுது. இது வந்து சுக்குநாரி இங்கே பாருங்கள், ஒரு குட்டி நாய் இருக்குது, ஒரு பெரிய நாய் இருக்குது. பாருங்கள் அந்த தொட்டில் பாலத்தில் இதுதான் ஸ்டார்டிங். குரங்கு பாருங்கள், குரங்குக்கு வயிற்றில் குட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த எண்டில் இல்லைன்னா ஸ்டார்டிங். இந்த சைடு பாருங்கள் படி இருக்குது. அந்த எண்டில் போயிட்டு திரும்ப வர்றதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கெலாம் அதில் படி இருக்குது. இங்கே நிறைய குரங்கு இருக்குது. இங்கே ஒரு கேட்டு தெரியுது பாருங்கள். இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இங்கே யாரும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் தொட்டில் பாலம் மேலேருந்து கீழே பார்க்கும்போது இருக்க இந்த வியூ பாருங்கள். அந்த தண்ணி போகிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தண்ணி போகிறது, அங்கேருந்து அந்த ஆறு வழியாக போகிறது. இந்த செடி பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருக்குது. கடவுளுடைய படைப்பு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது என்ன பிள்ளைங்க, அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. அந்த மலையை பாருங்கள், அந்த க்ரீனரியாக எவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி பார்க்க அவ்வளோ அழகுங்க அந்த மாத்தூர் தொட்டில் பாலம். யாருக்குனாலும் பிடிக்குங்க அந்த பிளேஸு. பாருங்கள் வியூ பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஆனால் இந்த தொட்டில் பாலம் வந்து காமராஜர் காலத்தில் கட்டினதாங்க. 2 மலைக்கு நடுவில், 2 ஊருக்கு இடையில தண்ணிக்காக 2 மலைக்கு நடுவில் கட்டினதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி போகும்போது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு தண்ணி போகுது, இந்த சைடு வந்து கீழே ஆறு தெரியுது பாருங்கள். அந்த ஆறு போகிற பாதையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது 2 சைடும் மரம், தென்னை மரம் எல்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இங்கே போனால் நமக்கு வர்றதுக்கு மனசே வராதுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். என் பிள்ளைங்க எவ்வளோ தைரியமாக பார்க்குறாங்க. எனக்கு பார்க்கறதுக்கே பயமாக இருந்துச்சு அந்த சைடு பார்க்குறதுக்கு. செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அவங்க ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த வியூ பாருங்கள், இந்த மரம்லாம் பார்க்க அப்படி இருந்துச்சு. அங்கே பாருங்கள் அந்த படி பார்க்குறது அழகாக இருந்து பாருங்கள். எவ்வளோ அந்த சைடில் செடியெல்லாம் நல்லா அழகாக வச்சு விட்ருக்காங்க பாருங்கள். இது வந்து எண்டு, மாத்தூர் தொட்டில் பாலம் எண்டு. இந்த கேட்டு எண்டு. இங்கேருந்து தண்ணி அப்படி பிரிஞ்சு அந்த ஊருக்குள்ளே போகுது பாருங்கள். இப்போ தெரியும் பாருங்கள், அது எவ்வளோ அழகாக பிரிஞ்சு போகிறது அழகாக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதோட முடிஞ்சுது. இதில் என்ன அந்த தண்ணி சாதாரண கால்வாய் வழியாக போகும் பாருங்கள். பார்த்தீங்களா, இது வழியாக அப்படி போகலாம். இது அந்த ஊருக்குள்ளே போகுது. இங்கெல்லாம் நான் சைடில் நிறைய மிட்டாய் கடையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். 90s கிட்ஸோட ஸ்வீட்டெல்லாம் இதில் இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், தேன் மிட்டாய், இலந்தப்பழம், இங்கே வந்து மாங்காய் வெள்ளரிக்காயெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் நல்லா வாங்கி சாப்பிட்டோம். என் பையன் சாப்பிட்டுட்ருக்கான். சூப்பராக இருந்துங்க அந்த சைடு. இது வந்து இறங்கி போகிறதுக்காக படி. இங்கே பாருங்கள் ரப்பர் மரம், இது ரப்பர் மரம். இந்த தூணை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் அவங்க செடியெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த தூண்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கு. இது என்ன மரம்னே தெரியல. அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த தூண். அதுங்க பாருங்கள் தண்ணி வடியுது, காக்காலாம் தண்ணி குடிச்சிட்டு போகுது. இந்த படி கீழே இறங்கி போகிற படி, இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து கிழங்கு இந்த சக்கை வத்தல் போட்டுறாங்க. இங்கே எல்லாரும் இந்த சக்காவை வந்து ஸ்லைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறாங்க. எண்ணெயில் போட்டிருக்காங்க. இங்கேயும் எல்லாமே இருக்குது. இந்த பானை மோர், சக்கை வத்தல், சிப்ஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களே அங்கே தயார் பண்ணுறாங்க. ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. இது நாங்கள் அந்த எண்டுக்கு வந்துவிட்டோம், கீழே இறங்குற எண்டுக்கு வந்துவிட்டோம். அதில் வந்து ஒரு சுழல் மாதிரி படி போட்டிருக்காங்க. அது என்னுடைய ஹைட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ ஹைட்டில் தண்ணி அழகாக கொண்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இது வந்து நாங்கள் எண்டில் இறங்கி அது வழியாக சுற்றி இறங்குற ஒரு சுழல் படி வச்சுருக்காங்க. சுத்தமாக எல்லா இடமும் பாருங்க,
பாறையில் என்ன அழகா செடியெல்லாம் நல்லா வளர்த்துருக்காங்க. வாழையெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு சிங்கம் இருக்குது. அது சிங்கம் கிடையாது ஆக்சுவலாக, அது ஒரு சிலை. இது வந்து பார்க்கு. இந்த பார்க்கு 2 ஒட்டகச்சிவிங்கி என்ட்ரன்ஸில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா குபேரன், எவ்வளோ பெரிய குபேரன் சிலை பார்த்தீங்களா? பெரிய யானை. இது எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுறதுக்காக. இது வந்து லாங் வியூ. நான் வந்து வெளியே வந்த பிறகு நல்ல லாங் வியூ வேணுங்கிறதுக்காண்டி எடுத்திருக்கேன். இனி வந்து நாங்கள் ஜாலியாக தண்ணியில் குளித்து என்ஜாய் பண்ண போகிறாங்க பிள்ளைங்களாம். தூண் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அந்த தூண் இருக்க வண்ணமாக, அவ்வளோ வண்ணமாக இருக்குது பாருங்கள். மொத்தமாக இந்த மாத்தூர் தொட்டில் பாலம் வியூ வந்து செம்ம சூப்பருங்க. நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. காமராஜர் வந்து நல்ல அறிவு நுட்பத்தோடு நல்லா அழகாக அதை கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தண்ணியை பாருங்கள், சுத்தமாக இருந்துச்சு. அது ரன்னிங்லேயே இருக்குது. அந்த வாட்டர் ஃபுல்லாகவே ரன்னிங்லேயே இருக்குது. எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க தெரியுமா? நல்லா இருந்து, சூப்பராக இருந்து. எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் சரியா? நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா குளிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். மத்தியானத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா நல்ல ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. பக்கத்துலேயே நல்லா பேச்சு பாராயணை, திருப்பரப்பு போன்ற நல்ல அழகான இடங்கள்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக குளிக்கும். பாய்.